Let's pray and start. Loving Heavenly Father, Lord, while we learn the various prophecies, Father, we remember that you are a God who gives His word as a promise and as a covenant to the created man. Lord, so precious are these promises and covenants, Father. Help us to understand them. Help us to understand the loftiness of it, how high they are, what a big purpose they serve. Help us to move our eyes from the world towards heaven, Father. Help us to look not at ourselves and our worldly problems and situations, Father, but to look at you, the Lord of Lords, the King of Kings, on his throne forever and ever. And you are in control. You are the ruling King. You are all powerful. Help us to remember that and that we are chosen people coming to meet you, Father. Lord, bless us here to be good servants for you, to serve you with all our strength and with all our desire, Father. Help us to change ourselves and mold ourselves so that we are ready to meet you, Father. Lord, bless this time while we learn. Be with us while we understand. Let nothing wrong corrupt our mind. Help us not to get deceived. Be with us, Father, so that we know the truth and we happily and joyfully serve you. In Jesus' wonderful name I ask. Amen. ஓகே டோக்ஸ். ஸோ நம்ம நிறைய படிச்சிட்டோம் கவனன்ட் கீப்பிங் காட் சீரீஸில். ரீகேப் ஒன்று பண்ணுவோம். பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி, ஆக்சுவலி இட் இஸ் மோர் லைக் அ லெசன் டுடே. பட் இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அதனால் எனக்கு அதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஐ மீன் ஐ எம் அமேஸ்ட் பை இட், ஸோ ஐ எம் ஹாப்பி டு ஷேர் தட். அதனால அது பண்ணலாம். ஸோ rather than getting into the recap, which I will do in the end, I want to start now. ஓகே, ஸோ டேனியலுடைய ப்ராஃபட்டிக் புக்கில் இருந்து நம்ம படிச்சுட்டு வர சீரீஸ் மெசையானிக் ப்ராஃபசிஸ் இல்லையா? மெசையா பற்றி, ஃபாதர் காட் வரப்போகிற ஜீசஸ் பற்றி இல்லை, அவர் சன்னை சென்ட் பண்ண போகிறாரு ரிடீமராக. அவர் வர்றதுக்கு முன்னால் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது, படிக்கலை. பட் நிறைய பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு வந்துட்ருக்கோம், ரைட்? அந்த வரிசையில் தான் இப்போ டேனியல் புக்கில் இருக்கிறோம் நம்ம. ஸோ மெசையானிக் ப்ராஃபஸஸ் இன் த புக் ஆஃப் டேனியல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் த புக் இஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் புக் அண்ட் ஐ திங்க் நம்ம ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல நார்மல் கிறிஸ்டின்ஸ். ஒருவேளை அதனால்தான் என்னமோ எனக்கு படிக்கும்போது அதிசயமாக இருந்தது. அண்ட் ஐ வாண்டட் டு ஷேர் த சேம். ஓகே, சரி. புக்கு கையில் வச்சுக்கோங்க, பைபிளில் டேனியல் புக்கை திறந்து வச்சுக்கோங்க. மொத்தம் 12 சாப்டர். அதில் 2ஆக பிரிக்கலாம். 6 சாப்டர் ஒரு டைப்பாக இருக்கும், இன்னொரு 6 சாப்டர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் தான் கேப்டிவிட்டியில் போகிறாங்க. இதுக்கு தான் அழுதார் ஜெரமையா இல்லையா? நம்ம நிறையா படித்தோம், அதை ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ரொம்ப கவலைப்பட்டார். அதே மாதிரி கேப்டிவிட்டி நடக்கும். 3 டைம்ஸ் நெபுகத்நேசர் வந்து இந்த கண்ட்ரிலேருந்து ஆளுங்களை கொண்டு போயிட்டுருப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் யாரை கொண்டு போயிருப்பார்? பெஸ்ட் பீப்புள் இல்லை? ஸோ இந்த பேபிலோனுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஒரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ரி அவங்க அடிக்கலை, நொறுக்கலை, லூட் பண்ணல, பீப்புளை கொல்லலை, அதெல்லாம் பண்ணல. அசீரியா அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமாக பண்ணாங்க. பேபிலோன் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப சிவிலைஸ்டாக, ரொம்ப பாலிஷ்டாக ரூல் பண்ண ஒரு கூட்டம். ஓகே, ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க? இஸ்ரேலை இந்த ஏரியாவுக்கு கேப்சர் பண்ணிட்டாங்க இல்லையா? பிடிச்சதுக்கப்புறம் கப்பம் கேட்பாங்களா இருக்கும். அது கேட்டு சும்மாருன்னு தான் ஜெரமையா சொல்லிட்டே இருந்தார். கப்பம் மட்டும் கெட்டுங்க, டேக்ஸ் மட்டும் பே பண்ணுங்க, அவர் நம்மளை ஒன்றும் பண்ணாமல் விட்டுருவாருன்னெலாம் சொன்னாங்க. பட் செய்யலை, சண்டை போட்டாங்க. அப்போ பிடிச்சிட்டாரு. கரெக்டாக தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ரீஜன் இல்லை, நொய் நொயின்னு சண்டை போட்டோடனே டப்புன்னு ஒரு அடி அடித்து ஹி கேப்சர்ட். அப்போது
இப்போ ஜூடா நிலம் ஜெருசலம் எல்லாம் அவருக்கு அடியில் இருக்குது. ஆனால் இவருடைய ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருந்தேன்ல, எப்படி பண்ணுவார்னா, ஆம், நல்ல டேலண்டட் பீப்புள், ஸ்கில்டு பீப்புள், மூளையுள்ள பீப்புள், கிளெவர் பீப்புள் எல்லாரையும் தான் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஓகே, தங்க நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இல்ட்ரேட் பண்ணுறதில்ல, அவங்கள வளர்த்து அந்த மூளையை, அந்த ஸ்கில்லை, அந்த டேலண்ட்டை தங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி பாலிஷ்ட். ஸோ ஃபஸ்ட்டு லாட்டில் போனது இந்த யங் பிரின்ஸ்லி ட்ரைப்ஸ். டேனியல் வந்து ஜூடா ட்ரைபு. ஸோ டேனியல், ஹனனியா, மிஷாயல், அசரியா இவங்க எல்லாருமே யூதா கோத்திரத்து யங் மென். ஓகே, ஸோ அதனால் ஆப்வியஸ்லி ராஜா கூட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனார். ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனார்னா 3 டைம்ஸாக வந்து ஆள் எடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் போனது டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது குரூப்பில் நமக்கு தெரிஞ்சது எசேக்கியல். ஓகே, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 டைம்ஸாக கொண்டு போவார். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டோரி அப்படி யோசிச்சு பாருங்கள். அதனால தான் ராஜ விருந்து கிடச்சிச்சு அவங்களுக்கு. ஜெயிலில் போட்டு காய வச்சு அப்படிலாம் பண்ணலை. யூ சி த டிஃப்ரென்ஸ் இல்லை? ஒரு கைதி மாதிரி ட்ரீட் பண்ணல. தேவர் ட்ரீட்டட் வெரி வெல். ராஜாவுக்கு போகிற சாப்பாடு வாஸ் கம்மிங் டு தீஸ் பீப்புள் அண்ட் தேவர் பீயிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அவங்களுடைய பாஷை லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க இன்கார்பரேட் பண்ணுறாங்க. இந்த பீப்புளை அவங்க நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றுறாங்க. அப்படி தான் கொண்டு போனது. ஓகே, அதனால தான் கார்டன் சொல்லுவார், கேப்டிவிட்டியில் அமைதியாக போயிட்டு அமைதியாக திரும்பி வாங்க, உங்களை திரும்ப கூப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லுவார். பட் பீப்புள் கேட்கல, போனாங்க. சரி, அப்படி போன டேனியல் தான் அங்கே போய் அந்த பேரெல்லாம் மாற்றுவாங்க, அந்த லோக்கல் பேபிலோனியன் நேமாக மாற்றுவாங்க. அந்த ஸ்டோரி தான் நான் சாப்பிட மாட்டேன், இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், வெஜிடேரியன் சாப்பாடு கொடுங்கன்னெலாம் சொன்னது இருக்கு இல்லையா? அப்படி ஃபஸ்ட் சாப்டர் அப்படி கண்ணில் பார்த்துட்டே வாங்க, யூ வில் நோ த ஸ்டோரி. இப்போ நம்ம வந்து ஃபுல் புக்கு படிக்காதனால டீட்டெயில்டாக போகலை, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு இதான் டேனியல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசில் நிற்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, சரி, செகண்ட் சாப்டர் எடுத்துக்கோங்க. செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா தான் நெபுகத்நேசர் ஒரு ட்ரீம் பாடினுவார். அவருடைய கிளவர் பீப்புள், மெஜிஷியன்ஸ், மேஜாய், அந்த வைஸ்மென் ஜீசஸ் பிறக்கும்போது வருவாங்களே அந்த அந்த மெஜாய்லாம் இவங்க தான். அந்த வைஸ் பீப்புள் அவங்கக்கிட்டலாம் கேட்பார், அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்வார். அப்போ தான் டேனியல் மெதுவாக ஸ்டில் யங் மேன் இல்லை, இன்னும் வேலையிலலாம் இன்னும் அப்படிலாம் இன்கார்பரேட் ஆகலை. அப்போ தான் மெதுவாக தன்னோட பாஸ்கிட்ட நான் எங்கள் காட்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போவார். அவர் அந்த அந்த பாஸ், ஓகே, டேனியலோட பாஸ் கொண்டு போய் அண்ட் ஹீ வில் க்ளோரிஃபை காட். ஹீல் சே இது என்னோட பெலனால நான் ஆன்சர் பண்ணல, காட் கொடுக்குற ஆன்சர் வச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லி நெபுகத்நேசர் பார்த்து அந்த ட்ரீம், அந்த ஸ்டாச்சு பார்த்து அந்த ஸ்டாச்சுவில் ஒன்று என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஒரு கல் வந்து எல்லாரையும் உடைக்கும், அந்த கல் காடுன்ற அந்த ஃபுல் இன்டர்பிரிட்டேஷனை ஹீல் டெல் இன் சாப்டர் 2. பார்த்துக்கிட்டிங்களா? ரைட். சாப்டர் 3ல் என்ன இருக்கும்? சாப்டர் 3ல் வந்து கொஞ்சம் பெருமை வந்துடும் நெபுகத்நேசருக்கு. ஐயா நம்ம தான் ஹெட் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாச்சு தன்னையே ஃபுல் ஸ்டாச்சுவுமே கோல்டில் பண்ணி ஆல் ஆஃப் யூ வர்ஷிப். அப்போ அந்த ப்ரைட் அவரை எங்கே கொண்டு போயிடுச்சு? ராஜாவாக இருந்த ஒரு நெபுகத்நேசர் நவ் காட் ஆட்டம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லை? ஆல் ஆஃப் யூ வர்ஷிப் மீன் அப்படி அங்கே போயிட்டார். அங்கே போகும்போது தான் நம்ம டேனியல் இப்போ அந்த சிச்சுவேஷன்லேயே இல்லை. 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க அந்த டைமில், ரைட்? ஏன்னாக்கா சாப்டர் 2 எண்டில் பார்த்தீங்கன்னா டேனியல் இஸ் ப்ரொமோட்டட் டு அ வெரி ஹை பொசிஷன். பார்த்தீங்களா? லாஸ்ட் கப்புள் ஆஃப் வேர்சஸில் இருக்கும். பெரிய போஸ்ட், பேபிலோனே ஒரு பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ப்ராவின்ஸ்னால் குட்டி ஸ்டேட் மாதிரி 2-3 இருந்தது. அதில் தலைவராக்கி எல்லா வைஸ் பீப்புளுக்கும் பாஸ் ஆக்கி பெரிய போஸ்ட்டுக்கு ஆயிடுவார். ஒருவேளை அந்த மாதிரி வேலையில் எங்கேயும் இப்போ ட்ராவல் பண்ணியிருந்தாரா இருக்கும். 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க ஒர்ஷிப் பண்ண மாட்டோன்னு சொல்லி தான் அவங்களுக்கு தான் இந்த ஃபர்னஸில் போட்டு அந்த 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 ஈவெண்ட் நடக்குது. அண்டு சன் ஆஃப் மேனே இருந்தாருன்னு சொல்லியிருக்கோம்ல, காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ இட்ஸ் லைக் ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ் அகேன், அண்ட் ஹீ இஸ் சேவிங் தெம்
from the fire, and Nebuchadnezzar is so surprised, and அது ஒரு great story. Chapter 4 வந்து ஆக்சுவலாக நெபுகத்நேசர் வந்து வேர்ல்ட் தன்னோட கண்ட்ரி ஃபுல்லாத்துக்கும் லெட்டர் எழுதுவார். ஆல் ஆஃப் யூ வர்ஷிப் ஹெம் அப்படின்லாம் சொல்லி லெட்டர் எழுதுவார். ஸோ அது ஒரு நைஸ் போர்ஷன். ஓகே, அந்த அது முடிஞ்ச பிறகு திரும்ப ஒரு ப்ரைட் வரும் நெபுகத்நேசருக்கு. பேபிலோன் என்ன அழகாக இருக்குல்ல, நான் என்ன அழகாக கட்டியிருக்கேன்ல அப்படின்னு கொஞ்சம் பெருமை வந்துடும். அப்பவும் இன்னொரு ட்ரீமு, ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீமு. எப்படி நெபுகத்நேசர் வில் பி லைக் ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட இருக்க மாட்டார். ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய மனசே கோளாறாகி அவர் ஒரு அனிமல் மாதிரி இருந்துட்டு இருப்பாருன்றத டேனியல் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ உன்னோட ட்ரீம் இப்படின்னு. அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட ப்ரைட் வில் அகெயின் பி கண்ட்ரோல்டு. இல்லை ஒரு ஒரு அடிச்சு காட் வில் சே, நான் தான் செட்டப் பண்ணுறேனே ஒவ்வொரு கிங்கும், நீ நினச்செல்லாம் வரல அப்படின்றத ஒரு ஹைலைட் பண்ணி கொடுப்பாரு. ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு பெல்ஷசார்னு வேற ராஜா, நெபுகத்நேசர் இறந்து போய் ஒரு 2 ஜென்ரேஷன் முடிஞ்சு இன்னும் இடையில ஒரு ராஜாவோ 2 ராஜாவோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெல்ஷசார்னு இன்னொரு ராஜா வருவார். அவரு சரியான யூஸ்லெஸ் ராஜா. அவர் தான் டெம்பிள்லேருந்து இவங்க கொண்டு போன சாமான் எல்லாத்தையும் எடுத்து தான் விருந்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நான்சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சோரில் ஒரு ரைட்டிங் வரும் இல்லையா, மெனே மெனேன், அந்த அந்த இது வரும். அன்னைக்கு பேபிலோன் எம்பையர் த சேம் டே இட் வில் எண்ட். அவங்கள பர்ஷியா ராஜா, இப்போ உள்ள ஈரான், ஓகே, அந்த ராஜா பிடிச்சிருவார் சேம் டே. ஓகே, ஸோ தட் இஸ் இன் சாப்டர் 5. அதுக்கப்புறம் பர்ஷியன் ராஜா. ஸோ டேனியல் இன்னும் உயிரோடு இருக்கார். யங் மேனாக போனவர் பேபிலோனுடைய பீக்கை பார்த்தாரு, கீழே இறங்கி அதுலேருந்து கேவலமான கிங் ஆற வரைக்கும் இருந்தார். இருந்து நியூ பர்ஷியன் ராஜா வரும்போதும் அவர் இருக்கார். ஓகே, ஸோ ஆல் திஸ் டைம் ஹீ இஸ் தேர். ஸோ டேனியல் லயன்ஸ் டென்னில் இருக்கும்போது அவர் ரொம்ப வயசான ஒரு தாத்தா. அண்ட் பர்ஷியன் கிங்டம், பேபிலோனியன் கிங்டம் கிடையாது, பர்ஷியன் ராஜாக்கள் வந்தாச்சு. அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் வித்தியாசமாக இருக்கும், அதெல்லாம் தெரியும் வெளியில். அந்த புக்கு படிக்கும் போது அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே, இந்த 6 சாப்டர்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? இல்லை, எல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல் ஸ்டோரிஸ், தெரிஞ்ச ஸ்டோரிஸ், 1-2 சாப்டர் தவிர. கரெக்ட் தானே? ஐ எம் கேரிங் ஆன். ஓகே, perfect. Okay, good. Now remaining 6 chapters. ஸோ இந்த ரிமைனிங் 6 சாப்டர்ஸ் நம்ம யூஸ்வலாக படிக்கிற சாப்டர்ஸ் கிடையாது. ஏன்னா தே ஆர் குவைட் ரொம்ப ப்ராஃபிட்டிக்கல். அப்போது அதை இன்டர்பிரட் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால நம்ம கொஞ்சம் ரொம்ப படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எனிவே, சாப்டர் 7ல் வந்து கீப் டர்னிங் யுவர் பேஜஸ், ஓகே, ஸோ தட் யூ ஆர் ஜஸ்ட் அவேர் என்னென்ன நடக்குதுன்ட்டு. 4 பீஸ்ட், 4 இனிமேல் வர்றதெல்லாம் நெபுகத்நேசர் ட்ரீம்லாம் கிடையாது, எல்லாமே டேனியல் பார்க்குற விஷன். தட் மீன்ஸ் காட் இஸ் டாக்கிங் டு டேனியல் டைரக்ட்லி அண்ட் எக்ஸ்பிளைனிங் ஆர் டெல்லிங் திங்ஸ். ஓகே, ஸோ 4 பீஸ்ட் பார்ப்பார் ஒரு விஷனில். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் இது அதனால தான் ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி போட்டிருக்கேன், பிகாஸ் இட் ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் லிட்டில் லேட்டர். ஓகே, ஸோ 4 பீஸ்ட் பார்ப்பார். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டரில் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லி ஒரு த்ரோன் ரூமோட இவெண்ட்டு விஷனில் பார்ப்பார். ஓகே, ஸோ ஏன் க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, க்ரீன் டாக்ஸ் அபவுட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஆன் எர்த். எல்லோ கலர் ஹைலைட் எல்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹெவன், ஓகே, ஆர் ரிலேட்டட் டு காட். ஓகேயா? ஸோ அந்த வேணுனே அப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரைட். 8வது சாப்டரில் ஒரு ரேமும் ஒரு கோட்டும் இருக்கிறது மாதிரி இன்னொரு விஷன் பார்ப்பார். அப்புறம் 9th சாப்டரில் 70 வீக்ஸ் ப்ராஃபஸி பார்ப்பார். 70 வீக்ஸ் ப்ராஃபஸி ரெவலேஷன் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா யூ வில் நோ. நம்ம ரொம்ப படித்தோம்ல, இன்னும் எக்கச்சக்கமாக அதில் படிக்கலாம், நம்ம அதை டச் பண்ணோம். ஓகே, சாப்டர் 10ல் வந்து பர்ஷியா அண்ட் க்ரீஸை பற்றின ப்ராஃபஸிஸ் இருக்குது.
அதே மாதிரி இன்னும் வேறு 2 கண்ட்ரி ஃப்ரம் நார்த், கண்ட்ரி ஃப்ரம் சவுத், ஆர் ரதர் கிங் ஆஃப் நார்த், கிங் ஆஃப் சவுத்துன்னு சொல்லிட்டு அதுவும் இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ 10ம் 11ம் கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலராக இருக்கும். ஆனால் அந்த அந்த காரியங்களில் ஆன்டி கிரைஸ்ட்டை பற்றி கூட இருக்குது. ஓகே, ஸோ ஏதோ பர்ஷியா கிரீஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ப்ராஃபஸீஸ் ஆர் கோயிங் ஆன் டில் ஆன்டி கிரைஸ்ட். ஓகே, ஆமாம், டில் எண்ட் டைம் வரைக்கும் இருக்கும். வர்ஸ் 36லாம் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் கடைசி சாப்டர் லிட்டில் மோர் அபவுட் எண்ட் டைம்ஸ் அண்ட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி, ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரிபுலேஷன், ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த 70 வீக்ஸில் உள்ள 3.5 years, அந்த இதெல்லாம் நிறையா சாப்டர் 12ல் இருக்குது. குவைட் கன்ஃபியூசிங், ரைட்? ஆமாம், அதனாலேயோ என்னமோ ரொம்ப படிக்கிறது இல்லை நம்ம. ஆமாம், இதான் அந்த ரேம் அண்ட் த கோட். ஓகே, ஸோ ரொம்ப படிக்கிறது இல்லை. ஐ எம் ஆல்சோ திங்கிங், ஸோ எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ மெசானிக் ப்ராஃபஸின்னு படிக்கிறோன்னாக்கா வி ஷுட் பி லேர்னிங் அபவுட் ஜீசஸோட செகண்ட் கம்மிங்கோட ப்ராஃபஸிஸு தான் நிறைய இதில் மோர் அபவுட் மோர் தென் த ஃபர்ஸ்ட் கம்மிங். எப்படி மைக்கா பத்லஹேமில் பிறப்பாருன்னு சொன்னார், சாமில் டேவிட் என்ன சொன்னார், ஆணியால் குத்தப்படுவாருன்னு சொன்னார். இப்படி நிறையா இருக்குது இல்லையா? ஜக்கரியா வந்து கழுதையில் வர ஒரு ராஜாவாக இருப்பார். இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் கம்மிங்கில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு நல்ல ஈஸியாக அதை ரிலேட் பண்ண முடியுது. இதெல்லாம் மோஸ்ட்லி செகண்ட் கம்மிங்கில், மோஸ்ட்லி இல்லை, ஆல் ஆஃப் தெம் செகண்ட் கம்மிங்கில் நடக்கிறதுனால மேபி வி ஹாவ் அ difficulty in understanding. All right. Okay, so I'm going to talk about ஒரு தீம், ஒரு பாயிண்ட் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு தீம் இருக்குது. அந்த தீமாக இன்றைக்கி ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, சரி. செகண்ட் சாப்டர் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ குட்டி இடம் தான் பேபிலோனியன் எம்பையர். இஃப் யூ ஆர் குட் வித் மேப்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது எங்கே இருக்குன்றது உங்களுக்கு விளங்கும். அந்த little bit of Iraq, little bit of Iran, little bit of Georgia, Armenia, and the area, and it captured Syria, little bit of Jordan and Israel. Okay, so இப்போ உள்ள கண்ட்ரினா அதுதான் பேபிலோனியன் எம்பையர். ஓகே, அங்கே உள்ள ராஜா தானே இந்த ஸ்டாச்சு ட்ரீம் பண்ணார் இல்லை, சாப்டர் 2ல் பண்ணார் இல்லையா? ஸோ திஸ் இஸ் டேனியல் 2ல் இருந்த சாப்டர். இதுக்கு இதே கூட லிங்க்டு தான் டேனியல் சாப்டர் 7 4 பீஸ்ட்டு, ஆர் டேனியல் சாப்டர் 8 அந்த ரேம் அண்ட் த கோட். இது வந்து நீங்கள் இது நம்ம மண்டை போட்டு உடைக்க வேண்டாம். ஏன்னா இதோட இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே டேனியலே கேப்ரியல்கிட்ட கேட்டு, ஏஞ்சல்கிட்ட கேட்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஈவன் செக்குலர் பீப்புள், அதாவது நான் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஈவன் தே வில் அக்செப்ட் இதெல்லாம் கரெக்டுன்ட்டு. ஸோ இதிலெல்லாம் பெரிய ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த போர்ஷன், இந்த பர்டிகுலர் நான் காட்டிகிட்டு இருக்க போர்ஷன் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது தலை வந்து பேபிலோன். ஐ திங்க் இது உங்களுக்கு தெரிஞ்ச போர்ஷன். ஏன்னாக்கா சாப்டர் 2ல் அந்த ட்ரீமை டிஸ்கிரைப் பண்ணும் போதே வரும் இல்லையா? கோல்டன் ஹெட் வந்து பேபிலோனியன் டைம் ஆஃப் ரூல் இல்லை, அவங்க கிங்டமாக இருக்கும் போது இருந்த காலகட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது தலை. ஸோ பேபிலோனுக்கு அப்புறம் என்ன நடக்க போதான்? பர்ஷியன் ரூல் வரப்போகுது. உண்மையாச்சா? டேனியல் காலத்திலேயே ஆச்சு. கரெக்டாக டேரியஸ் வருவார், சைரஸ் வருவார். இந்த நேம்ஸ் எல்லாம் பர்ஷியன் கிங்கோட நேம்ஸ். பர்ஷியன் கிங்டம்னு எழுதியிருக்கோம் டேனியல் புக்லேயே. ஓகே, இதில் இந்த நான் எழுதியிருக்கேன்ல மீட் அண்ட் பர்ஷியான்னு எழுதியிருக்கேன்ல, ஆர் மீடோ பர்ஷியான்னு எழுதியிருக்கோம் சில இடத்துல. அது ஏன்னாக்கா பர்ஷியன் பேபிலோன் கிங்டம் பெருசாக ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போது மீடுன்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு, பர்ஷியான்னு இன்னொரு குட்டி கிங்டம் இருந்துச்சு. 2 பேரும் குட்டி குட்டியாக இருந்தாங்க. ஆனால் பேபிலோன் இப்படி வளர்ந்து வர 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 இந்த மீடும் பர்ஷியாவும் they'll ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் பிகம் டுகெதர். அது கல்யாணம் பண்ணியோ எப்படியோ they'll have a relationship. ஸோ they'll become like one kingdom. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் கால்டு மீடோ பர்ஷியன் கிங்டம். ஒரு கிங்டமாக சொல்ல மாட்டாங்க, மீடோ பர்ஷியன் கிங்டம். அதில் இன்னொரு அமேசிங் என்னென்னா, அது நம்ம ட்ரீமில் பார்த்தபடி
மனுஷனுடைய அந்த 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 ஸ்டாச்சுவில் 2 கை இருக்கிற ஒரு போர்ஷன் சில்வர் போர்ஷன். அதான் மீடும் பர்ஷியாவும். ஒரு கை மீடுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கை பர்ஷியான்னு வச்சுக்கலாம். ஸோ அது இன்னும் அதுவும் ஒரு அமேசிங் பாயிண்ட். ஸோ அந்த மீடோ அந்த பர்ஷியன் ரூல், நமக்கு பர்ஷியன், எனக்கு பர்ஷியன் ஈஸி. ஸோ ஐ கீப் சேயிங் பர்ஷியன், பட் இட் இஸ் கரெக்டாக சொல்லணும்னா மீடோ பர்ஷியா. ஓகே, அந்த ரூலை வந்து சில்வர் கலரில் அந்த ஸ்டாச்சுவில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பிரான்ஸ் கலரில் இருக்கிறது கிரீஸ். ஓகே, ஸோ அதுதான் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பிரான்ஸ். அண்ட் தென் ரோமன் கிங்டமை 2 அயன் லெக்ஸாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அந்த அதுவும் 2 காலுன்ற மாதிரியே அந்த கிங்டமும் 2ஆக இருக்கும். அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணல, அடுத்த ஸ்லைடில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய, மனசில் வைக்க வேண்டிய பாயிண்ட் என்னெல்லாம்னாக்கா, அந்த ஸ்டாச்சு ட்ரீம் எதை காட்டுது? வெவ்வேறு கிங்டம்ஸை காட்டுது. எப்போ உள்ள கிங்டம்? நெபுகத்நேசர் தான் பார்க்குறாரு இல்லையா? பேபிலோன் கிங்டம் பார்க்குறாரு. அப்போ அதுக்கு அப்புறம் நடக்க போகிற கிங்டம்ஸை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். டேனியல் கேப்டிவாக பேபிலோன் ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரோமராஜ்யம் எங்கே இருந்தது? ஒரு குட்டி சிட்டி, ஒரு ஊர் தான். அவங்க கிங்டம் கூட கிடையாது அந்த டைமில். கேன் யூ இமேஜின் திஸ், ரைட்? அப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேர் எழுதியிருக்கானா அந்த பேரில் ஒரு கிங்டம் பக்கத்தில் கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு பீரியடில் இந்த ப்ராஃபஸி காட் இஸ் எக்ஸ்பிளைனிங் டு டேனியல் ஆஃப் என்னென்ன கிங்டம்லாம் வரப்போகுது. இஸ்ரேலை ஒட்டி இருக்கிற, இஸ்ரேல் அவங்களுக்கு அடியில் இருப்பாங்க இல்லையா, அந்த கிங்டம். ஸோ இஸ்ரேலை ரூல் பண்ணக்கூடிய எந்தெந்த கிங்டம்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது தான் இவங்க காட் வந்து இவங்களுக்கு வெவ்வேறு மெத்தடில், சாப்டர் 2ல் வேறு மாதிரி, 7ல் வேறு மாதிரி, 8ல் வேறு மாதிரி. வேறு மாதிரினா விஷனில் வேறு மாதிரி, பாயிண்ட் விஷயம் ஒன்று தான், த மெசேஜ் இஸ் த சேம். ஆனால் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக, அதுக்கும் ரீசன் இருக்குது, சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் காட் இஸ் டெல்லிங் டைரக்ட்லி. கரெக்டா? ரைட். நவ் இது ஒரு காலகட்டத்தை குறிக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் இந்த பர்டிகுலர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஸ்லைடு. பைபிள் எழுதப்பட்ட விதம், கண்ட்ரி இஸ்ரவேல் ஃபார்ம் ஆன விதம், நம்ம பைபிள் புக்ஸ் எப்படி இருக்குது, அந்த லிங்க். ஓகே, ஸோ ஈஜிப்ட்லேருந்து மோசே கூட்டு போகிறேன். இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஆடம்லேருந்து நான் வரையலை, மோசே காலத்துலேருந்து ஜீசஸ் காலம் வரைக்கும் தான் வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஜீசஸ் காலத்துக்கு ஜஸ்ட் 1500 வருஷம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எகிப்து நாடு லேருந்து தான் இஸ்ரவேலுன்னு ஒரு மனுஷருடைய பிள்ளைங்க நிறைய பேரை மோசே வெளியில் கூட்டிகிட்டு வராரு. கரெக்டா? சரி, மோசே வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். ஜாஷுவா வழியாக ஒரு நிலம் கொடுத்தாங்க, இஸ்ரவேல் நாடுன்னு ஒன்று கொடுத்தாங்க கானான் தேசத்தில். அங்கே ஜட்ஜஸ் கொஞ்சம் பேர் வச்சு ரூல் பண்ணாங்க. ட்ரைபாகவே இருந்தாங்க இல்லையா? 12 கோத்திரமாக இருந்தாங்க. கண்ட்ரியாக மாறலை இன்னும், கோத்திரமாகவே அவங்கவுங்க டென்ட் போட்டோ அப்படி அப்படியே இருந்தாங்க. ஓகே, சாமுவேல் தான் கடைசி ஜட்ஜு அந்த காலம். அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்தாங்க. சாமுவேல் அனாயிண்ட் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சவுல் ராஜா, டேவிட்டு, சாலமன், அவங்க எல்லாரும் வந்தாங்க, ராஜாக்கள் ரூல் பண்ணாங்க. அப்புறம் சாலமனுடைய இதுன்னு சரியில்லாமல் 2ஆக உடஞ்சிரும் கண்ட்ரி. நார்த்தில் இருந்தது இஸ்ரேலுன்ற ஒரு ராஜா, சவுத்தில் இருந்தது ஜூடான்ற ஒரு கிங்டம். நார்த்தில் இருந்த இஸ்ரவேலை அசிரியா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யூதா இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பேபிலோன் கேப்டிவிட்டி போனாங்க. ஓகே, அந்த டைமில் பேபிலோன் வந்துருச்சு. அசிரியா நாடு அவுட்டு, பேபிலோன் ராஜா அசிரியா நாட்டை பிடிச்சிட்டாரு. ஓகே, இவங்க வந்துட்டாங்க. அதே நிலம், அதே இடம்தான். ஸோ பேபிலோன் மோர் பவர்ஃபுல்லாகி அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. ஸோ பேபிலோன் டைமில் தான் எக்ஸைல் நடந்தது இல்லையா? கேப்டிவிட்டியில் போனாங்க. நான் ஆமாம், டேனியல்லாம் அப்போ தான் போனார்.
அதுக்கப்புறம் எண்டு டேனியல் லைஃப்லேயே பர்ஷியன் ராஜாக்கள் வந்துட்டாங்க இல்லையா, பர்ஷியா வந்துட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் நெஹேமியா இருந்தது, எஸ்தர் ராணி இருந்ததெல்லாம் பர்ஷியா டைமில். ஸோ பர்ஷியன் கிங் இருந்தாங்க. பைபிள் இதோட ஆக்சுவலாக அதுக்கப்புறம் எழுதப்படலை, ஒன்றுமே எழுதலை. அலெக்சாண்டர் டைமில் கிரேக்க ராஜன் இருக்கும்போது நோ பைபிள் புக்ஸ் அந்த டைமில் இல்லை. ஜீசஸ் டைமில் இருந்தது ரோம ராஜ்யம், ரைட்? ஸோ ரோமன் கிங்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த அளவுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனிதிங் டு ஆஸ்க்? ஸோ இஸ்ரவேல்னு ஒரு நாடுன்றது டேனியல் டைமோட முடிஞ்சிச்சு. ஓகே, டேனியல் டைம் வந்து 500 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். அப்போவே முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அங்கே ராஜான்னு ஒருத்தவங்க இல்லை, மிலிட்ரி இல்லை, பார்டர் கிடையாது, ஒன்று அப்படின்னே இல்லை. ஆனால் அந்த நிலம் இஸ்ரேல் நிலம் தானே, கரெக்ட் தானே? இப்போ சென்னையை போர்ச்சுகீஸ் பிடிச்சாலும் சரி, பிரிட்டிஷ் பிடிச்சாலும் சரி, வேற வேற ரூலர்ஸ் வேற இல்லையா, ராஜாக்கள் வேற. ஆனால் தமிழ் தான் அங்கே தமிழருடைய இடம் தான் அது, கரெக்ட் தானே? அந்த அளவுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு மாதிரி அசிங்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இஸ்ரேல், யா, தேங்க்யூ. ஸோ த லேண்ட் இஸ் ஸ்டில் இஸ்ரேல், பட் அவங்க ராஜா, அவங்க ரூல் கிடையாது. ஓகே, அதனால தான் இப்போ ஜீசஸ் வரும்போதெல்லாம் ரூலர்ஸ் ரோமன்ஸ், ஆனால் அவங்கெல்லாம் வாழ்கிறது அவங்க தங்களுடைய ஜுடேயா இல்லை வாழ்கிறாங்க, ஜெருசலேம் டெம்பிளுக்கு போகிறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் ரூலர்ஸ் வேற யாரும். ஓகே, ரைட்? இது வரைக்கும் கிளியர், ரைட்? சரி, இதுதான் பைபிள் ஆர்டர். நீங்கள் அதனால் நமக்கு குழப்பமே வரக்கூடாது. திஸ் ஷுட் பி ப்ரிட்டி கிளியர். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி கிளியர். இதே தான் பைபிளோட ஆர்டரும், அதே ஆர்டரில் தான் வச்சுருக்காங்க. இனிமேல் எது குழப்பம் வரும்னா ப்ராஃபிட்ஸ் எப்போ வந்தாங்க? கிங்ஸ் ரூல் பண்ணும்போது, கரெக்ட்? ரெண்டாக பிரிஞ்சிரும். ஸோ நல்ல ஞாபகம் வைக்கலாம். எப்படி சாமியல் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட், லாஸ்ட் ஜட்ஜ். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ அது அண்ட் தட் இஸ் கரெக்ட் இல்லையா? சாமியல் ப்ராஃபிட் சாமியல் சொல்கிறோம். ஸோ சாமியல் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிங் காலத்துலேருந்து கிங்குக்கு வேறு வேலை, ப்ராஃபிட்டுக்கு வேறு வேலை. இது நம்ம டீட்டெயில்டாக ஒரு லெசனில் படித்தோம். சரி, ஸோ இந்த டைமில் தான் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ படிச்சுட்டு வர்றதெல்லாம் இந்த ப்ராஃபிட் காலத்தில் காட் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்றதான் நம்ம இப்போ படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஃபார் ஸோ குட். ஓகே, கம்மிங் பேக். எந்தெந்த கண்ட்ரி இஸ்ரவேலை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஈஜிப்ட் அஃபெக்ட் பண்ணுச்சு, கரெக்ட்? இஸ்ரவேலை பிடிச்சிட்டு போன அசிரியாவோட எஃபெக்ட் இருக்கும். சதர்ன் கிங்டம் ஜூடாவை பிடிச்ச பேபிலோன் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் திரும்ப ரிலீஸ் பண்ணதும் பர்ஷியன்ஸ் தான் இல்லையா? எஸ்ரா நெஹேமியாலாம் சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா, திரும்ப கெட்டுறதுக்கு வருவாங்க. காட் சொன்ன மாதிரியே 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வருவாங்க, வந்து திரும்ப டெம்பிள் எல்லாம் கெட்டுவாங்களே, அதெல்லாம் இந்த பர்ஷியன் கிங்டம் டைம் தான். எஸ்தர் பர்ஷியன் கிங்டம் டைம். அலெக்சாண்டர் டைம், கிரீக் டைம் தான். தெர் இஸ் நோ புக், நோ ஸ்டோரி, நத்திங் இஸ் தேர் இன் அவர் பைபிள். ரோமன் டைம் ஆஃப்கோர்ஸ் ஜீசஸ் கேம். ஸோ ஒரு வேற கண்ட்ரிகள் எப்படிலாம் இஸ்ரேலை அஃபெக்ட் பண்ணிச்சு, ஜீசஸோடைய ஃபர்ஸ்ட் கமிங் வரைக்கும் தான் அந்த மேப்பு. கிளியர்? ஓகே, ஸோ திஸ் இஸ் கிளியர், ரைட்? ஓகே, now let us take in detail between Daniel time till Jesus time. Okay, ஏன் இதெல்லாம் தான் ப்ராஃபஸியா, நெபுகாத்நேசர் ட்ரீம் வழியா கடவுள் வெளிப்படுத்தின விஷயம். என்னதெல்லாம்? இந்த மாதிரி பேபிலோன் எம்பையர், அதுக்கப்புறம் பர்ஷியன் எம்பையர் வரும், அப்புறம் க்ரீக் எம்பையர் வரும், அப்புறம் ரோமன் எம்பையர் வரும். அயன் லெக் வரைக்கும் வந்திருக்கோம். இன்னும் கடைசி பாதத்தை பற்றி நான் இன்னும் பேசலை. இது வரைக்கும் பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டாச்சு நிற்கிறத விட இப்படி இருந்தால் ஆக்சுவலாக அதுக்கு மோர் அர்த்தம். ஏன்னா டைம் படி நம்ம வரைகிறோம்னாக்கா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? வேறு காலகட்டத்தை நம்மளால் வரைய முடியும், ரைட்? ஸோ இஃப் ஐ செப்பரேட் பேபிலோன் ஹெட், சில்வர் மீடோ பர்ஷியன், பிரான்ஸ் கிரீக், அயன் லெக் அயன் ரோமன் அப்படின்னு பிரித்து எடுத்தேன்னா
இதை இப்படி பிரித்து எடுத்தேன்னா எடுத்து நான் மேப்பில் போடுறேன்னு வைங்க. அந்த ஸ்டாச்சுஸ் மேன் மாதிரி இருக்காது, ஆனால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் டைம் பீரியட். ஓகே, ஸோ பேபிலோன் காலம் எப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. அசிரியாவினால ஃபஸ்ட்டு கேப்சர் நடந்தது. அதுக்கப்புறம் அரௌண்ட் 600 586 நெபுகத் நேசர் பிடிச்சாரு. நெபுகத் நேசர் வாஸ் த பெஸ்ட் கிங்னு சொல்லலாம். பேபிலோன்காரவங்களுக்கு ரொம்ப கிராண்டு கிங். ஏன்? அவரு தான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணவும், கிங்டமை பெருசாக்கவும், இல்லையா, நிறைய டாக்ஸஸ் எடுக்கவும், அந்த மாதிரி. ஸோ இமேஜின் லைக் தட். ஸோ அவர் தான் பவர்ஃபுல் கிங்காக இருந்தார். ஸோ நெபுகத் நேசர் காலத்தில் தான் பேபிலோன் எம்பையர்னு ஒன்று கொஞ்சம் வெளிப்படையாக வெளியில் வந்தது உலகத்தில். எப்போ எண்ட் ஆச்சு? டேனியல் லைஃப் டைமில் யோசிச்சு பாருங்கள். அவரோட லைஃப் டைம்லேயே எண்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் தானா? டேனியல் ஒரு 17 இயர்ஸ் 19 இயர்ஸ் ஒரு டீனேஜாக போனாருன்னு வைங்க. நெபுகத் நேசர் தான் அப்போ ராஜா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராஜா, பேபிலோன் ராஜா இருந்து பெல்ஷசார் ராஜா வரும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வாலோட கிங்டம் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மேனோட லைஃப் டைம்குள்ளே முடிஞ்சிருச்சு, அவங்க கிங்டமும் முடிஞ்சிருச்சு. வி ஆர் கிளியர், ரைட்? பர்ஷியன் கிங்டமும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோ குட்டி கொஞ்சோண்டு காலம்தான் பேபிலோன் கிங்டம் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ ஸோ பேபிலோன் அண்ட் ஹெட் வந்து அந்த எக்ஸைல் பீரியடுக்குள்ளே அதுக்கும் உள்ள இல்லையா, அவ்வளோதான் இருந்தது. எக்ஸைல்லேருந்து திரும்பி அந்த 70 இயர்ஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது கூட யார் இருந்தால் பர்ஷியன் ரூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ கொஞ்சோண்டு காலம்தான் இருந்தாங்க, அவங்க 50-60 இயர்ஸ் தான் இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்த பர்ஷியன் கிங்டம் ஒரு 200 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் வெறும் ரவுண்ட் நம்பர்ஸ், அதனால தான் அங்கே மேலே எழுதுனேன், சும்மா ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு. ஸோ மீடோ பர்ஷியன் கிங்டம் ஒரு 200 இயர்ஸ் இருந்தது. அப்புறம் க்ரீக் கிங்டம் 300 இயர்ஸ் இட் லாஸ்டட். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நம்ம தெர் இஸ் இது முன்னாலேயே சொன்னதுனால நம்ம காட் கிரேட். மற்றபடி நார்மலாக நடந்தது தான் இதெல்லாம். ரோமன் ரூல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரோமன் ரோமன் ரோம ராஜ்யம்ன்றது இமேஜின். இப்போ நான் அது இதுக்குள்ளே போகல, நம்ம இதை கொஞ்சம் படிக்கவும் செய்திருக்கோம் முன்னால். ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப பெருசு. ஃபுல் யூரோப் இமேஜின் பண்ணுங்கள். டர்க்கி, இப்போ இருக்கிற பேபிலோன், ஈராக், ஈரான், இவங்க எல்லாரையும் இமேஜின் பண்ணுங்களேன். இவங்க அவ்வளோ பெருசாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப பெருசு, ரொம்ப லாங்காக பெருசாக வைடாக இருந்தாங்க அவங்க. அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா, அரவுண்ட் 500 இயர்ஸ் ஆஃப்டர் ஜீசஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரூல் வந்து ஜீசஸ் டைமுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஸ்டார்ட் ஆகி ஒரு 500 இயர்ஸ் சாலிடாக இருந்துச்சு. ஓகே, நல்லா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேவர் டூ பிக். அவங்களுக்கு பார்டர் ரொம்ப பெருசாயிருச்சு, நிறைய பேர் பார்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மேனேஜும் பண்ண முடியல. கிறிஸ்டியன் போப்பு அவங்க எல்லாருமும் இருந்தாங்க, இன்வால்வ்டாக இருந்தாங்க, என்னெல்லாமோ நடந்தது. சரி, அப்போ மொத்தத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த ரோமன் எம்பையர் தான். ஆனால் ரோமில் தாங்க முடியாமல் அந்த சீசர் வந்து ரோமை விட்டுவிட்டு இப்போ உள்ள இஸ்தான்புல், முன்னால் கான்ஸ்டான்டினோப்பிளை கேபிட்டலாக வச்சு இங்கே வந்துட்டார். யூரோப்பையே விட்டுட்டு டர்க்கிக்கு வந்துட்டார். ஆல்ரைட், வந்து யூரோப், அதாவது வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் அந்த ஹாஃபை கொஞ்சம் கண்டுக்கல, அப்படியே விட்டார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போயிடுச்சு. இந்த கான்ஸ்டான்டினோப்பிளை கேபிட்டலாக வச்ச அடுத்த சைட் ஆஃப் த ரோமன் எம்பையர் lived for 1500 years. Yeah, it really was a long time kingdom. Okay, கான்ஸ்டான்டினோப்பிள்னு பேர் வச்ச இஸ்தான்புல், அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் யாருன்னு ஞாபகம் இருக்கா? கிறிஸ்டியனா மாறின சீசர். ஓகே, கிறிஸ்டியனா மாறின ரூலர். ஓகே, எனிஹவ். ஸோ இதுவும் அந்த 2 கால் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது இதுதான் சொன்னேன். ஆக்சுவலாக அது ஒரு 2 போர்ஷன் மாதிரி ஆயிரும். வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு ஆகி வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஒரு 500 இயர்ஸ் லாஸ்ட் ஆச்சு. ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் வித் கான்ஸ்டான்டினோப்பிள் as capital was alive for 1500 இயர்ஸ். அதான் அந்த
that is sometimes called Byzantine Empire. ஸோ இந்த பைசாண்டியன்லாம் நிறைய நீங்கள் ஹோலிலேண்ட் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இது பைசாண்டியன் காலம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தே ஸ்பெண்ட் அ லாட் ஃபார் பில்டிங் சர்ச்சஸ், மொனாஸ்ட்ரிஸ் அதெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. குருசேட் வாரில் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க கிறிஸ்டின் இதில். ஸோ நைசீன் க்ரீட்லாம் டர்க்கியில் தான் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணதெல்லாம் இங்கே தான் நடந்தது. ஸோ இந்த ஈஸ்டர்ன் எம்பையர் கொஞ்சம் ரொம்ப வருஷமே இருந்திருக்கு. 1500 இஸ் a லாங் டைம். மார்ட்டின் லூத்தர் வந்தது இதே டைமில். ஸோ யூ கேன் இமேஜின் இதெல்லாம் ஒரே டைம் நடந்தது. ஓகே, ஸோ இவ்வளோ காலம் இருந்தது. நவ் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மனசில் வைக்க வேண்டியது, இப்போ பேபிலோன் எம்பையரை பர்ஷியா பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சு. எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பேபிலோன் எம்பையரோட கேபிட்டல் பேபிலோன், கரெக்ட்? ஸோ இப்போ இந்த மீடோ பர்ஷியன்ஸ் வரும்போது பேபிலோனை பிடிச்சிருவாங்க. பேபிலோன் வில் பிலாங் டு மீடோ பர்ஷியன்ஸ். இப்போ அவங்க பில்டிங்ஸு, கட்டடங்கள், ஆஃபீஸுகள் அதெல்லாம் மாறி கட்டுவாங்க. அண்ட் இட் பிலாங்ஸ் டு நவ் மீடோ பர்ஷியன். அதே மாதிரி அலெக்சாண்டர், வெரி பவர்ஃபுல் யங் ரூலர், ரைட்? அவரும் நிறைய கேப்சர் பண்ணார். ஞாபகம் இருக்கா? இந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுலேருந்து இந்தியா வரைக்கும் வந்துட்டார். பிடிச்சி அப்போ எப்படி கேப்சர் பண்ணார்? இந்த பர்ஷியன் ஒரு ஊரன்னு பிடிக்க மாட்டாங்கல்ல, ஃபுல் கிங்டமை பிடிச்சிடுவாங்க. அப்போ அந்த ஃபுல் ஏரியாவும் அவங்க சொத்தாயிரும். ரோமனும் அதே மாதிரி தான். ரொம்ப டஃப் ரூலர்ஸ், வெரி பவர்ஃபுல், ஹார்ட் ரூலர்ஸ். க்ரீக் ரூலர்ஸ் வந்து க்ரீக்கில் அலெக்சாண்டர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அலெக்சாண்டர் வந்து ஃபாஸ்ட், யங் அண்ட் ஃபாஸ்ட். அவர் கடகடன்னு போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டார், வேகமாக செத்தும் போயிட்டார். ரோமன் ரூல் ஸ்டெடியாக நின்றுட்டே இருந்தது. அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி பீப்புளாக இருந்தாங்க, அப்படியே இருந்தாங்க. ரோமன்ஸை பிடிச்சது யாரு? எந்த கிங்டம் பவர்டு மோர் தென் ரோம்? இதெல்லாம் ஒவ்வொரு ராஜா இன்னொரு ராஜாவை பிடிச்சவங்க. அசிரியாவை பிடிச்சது பேபிலோன், பேபிலோனை பிடிச்சது மீடோ பர்ஷியன், அவங்கள பிடிச்சது க்ரீக்கை பிடிச்சது ரோமன்ஸை பிடிச்சது யாரு? யாருமே பிடிக்கல. உடஞ்சு 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 குட்டி குட்டி கண்ட்ரியாக ஆயிடுச்சு. ஸோ நவ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீட், கரெக்ட்? ரோம ராஜ்யம் உடஞ்சு உடஞ்சு மிக்ஸ்டாக துண்டு துண்டாக ஆயிடுச்சு. அமேசிங், ரைட்? ஸோ எந்த காலகட்டம் வரைக்கும் வந்துச்சு பாருங்களேன். அதாவது இந்த நெபுகத்நேசர் பார்த்த ட்ரீம் நம்ம டைமெல்லாம் தாண்டின காலம் வரைக்கும் இருக்குது அதில், ரைட்? யூ கெட் மீ? till the rock comes and overpowers. அந்த ராக் யாரு? ஜீசஸ், ரைட்? ஓகே, ஸோ ஜீசஸோட கம்மிங் கிங்டம் வரைக்கும் டீட்டெயில்ஸ் இல்லை, ஆனால் எந்தெந்த ரூலர் நடந்துட்டு இருக்கும், ரூல் நடக்கும்ன்றதை சொல்லிட்டாங்க. இப்போ பிரிட்டன் யோசிச்சு பாருங்க, வெரி பவர்ஃபுல்லாக நிறைய பேரை கேப்சர் பண்ண பிரிட்டன் வாஸ் அண்டர் ரோமன் ரூல். அவங்க தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. if you think about Portuguese, if you think about Spain, if you think about Danish people, இவங்க எல்லாரும் தான் கேப்சர் பண்ணாங்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டை. அது ஃபிலிப்பீன்ஸாக இருக்கட்டும், யூ கெட் மீ, சவுத் அமெரிக்காவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணது இந்த கண்ட்ரிகள். இந்த கண்ட்ரி யார்? பழைய ரோம். ஓகே, ஸோ அவங்க தான் இப்படி துண்டாகி இவ்வளோ விரிஞ்சு நிற்கிறாங்க, விரிஞ்சு இருக்கு. ஓகே, மிக்ஸ்டப்பாக இருக்கு till Jesus comes. Okay, right? Any questions? Was it clear? Yes, Kamala. Yeah. Thank you. Okay. All right. இப்போ நம்ம எப்பவும் வரைகிற டைம் மேப், ஓகே, ஆடம்லேருந்து நம்ம டைம் தாண்டின வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ நவ் ஈவன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி அசிரியா, பேபிலோன், பர்ஷியா, க்ரீக், ரோமன் கோஸ் ஆன். அதுக்கு ஒரு எண்ட் இல்லாத மாதிரி இல்லை, டில் ஜீசஸ் கம்ஸ், அது அப்படியே போகுது. இது வரைக்கும் திஸ் ஆல்சோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இஸ்ரேல் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க டைம் பீரியட் நமக்கு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். திரும்ப தே பிகேம் இஸ்ரேல் அகெயின். அது ஒரு அமேசிங் பாயிண்ட். இப்போ நான் அதை குழப்ப இஷ்டம்ல, இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த ரோமன் ரூல் கோஸ் ஆன் டில் ஆன்டிகிரைஸ்ட் டைம். ஓகே, ஸோ இந்த ஆன்டிகிரைஸ்ட், அதனால தான் நீங்கள் ஐ டோன்ட் நோ, நீங்கள் என் டைம் ப்ராஃபஸிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இதில் கேட்குறீங்களான்னு தெரியல. கேட்குறீங்கன்னா கெஸ் பண்ணுவாங்க, ஆன்டிகிரைஸ்ட் எங்கேருந்து வருவார்? ஓ, ரோமன் ஆளாக இருக்கணும். அப்போ ரோமன் ஆள்னாக்கா எனி யூரோப்பியனாக இருக்கலாம், இல்லை ஜெருசலம்லேருந்தே தான் வருவார், இப்படின்னு நிறைய பேசுவாங்க. அதில் நிறைய
பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தட் ஹீ வில் பி அ யூரோப்பியன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் ஆஃப் திஸ் ரோமன் ரூல். ஓகே, ரோமன் ராஜ்யம் எழுதியிருக்கிறதுனால ஓ ஒன் ஆஃப் தோஸ் ரோமன் ஏரியாஸ்லேருந்து தான் வருவாங்களா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஆல் ரைட். 2 Thessalonians 2:4 வாசிச்சிருவோமா? Two Thessalonians 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதென்பதோ படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இது எழுதுறது பால், ரைட்? ஸோ ஹீ இஸ் டிஸ்கிரைபிங் ஆன்டிகிரைஸ்ட். எப்படி காடுக்கு ஈக்குவலாக தன்னை உயர்த்தி நிறுத்தி, அதாவது என்னால் எல்லாம் முடியும் ஆச்சா பூச்சான்னு பேசுகிற ஒரு ஆளாக இருப்பாருன்னு சொல்லி இருக்கு. நிறைய வசனங்கள் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அவே த ஃபோக்கஸ். பட் அந்த நேபுகாத்நேசர் பார்த்த ஸ்டாச்சு ட்ரீம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் பீரியட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டில் ஜீசஸ் கம்ஸ். ஓகே, ஸோ அவரோட ட்ரீம்லேயே பேபிலோன் டைம்ல இருந்து ஜீசஸ் வரப்போகிற டைம் வரைக்கும் இருக்குது அந்த ப்ராஃபஸியில். ஆர் வி ஓகே? நவ் இந்த பீரியட் ஆஃப் டைம், ஸோ இவ்வளோ காலம் நம்ம பைபிளில் இஸ்ரேல் பற்றியே படிப்போம் இல்லையா? இஸ்ரேல் பற்றியே தான் ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேப்டிவிட்டியில் போன இஸ்ரவேல் மக்கள், ரைட், இதான் ஃபஸ்ட்டு கேப்டிவிட்டியில் போகிறாங்கம்மா. அசிரியா அழிஞ்சே போச்சு, அசிரியா அழிச்சிருவாங்க ஒரு மாதிரியா. பட் இவங்க கேப்டிவிட்டியில் போன இஸ்ரவேல் மக்கள் கிட்ட ஸ்டாச்சு வழியாக கடவுள் சொன்ன பாயிண்ட் என்னென்னா, இஸ்ரேல் மக்களே உங்கள் டைம் கொஞ்சம் பாஸ், வெயிட். ஓகே, உங்களோட இம்பார்ட்டன்ஸ் இப்போதைக்கு கொஞ்ச காலத்துக்கு வெயிட், ரைட்? இப்போ டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ இன்னைக்கு this is the only point I want to highlight today from Daniel's book. Okay, the times of the Gentiles. அப்போ அந்த பேபிலோன் டைம்ல இருந்து, ஏன்னாக்கா அந்த ட்ரீம்லேயுமே இதுதான் வருது இல்லையா? இந்த ஃபோக்கஸ் தான் வருது. இந்த கிங்டம் வரும், இந்த கிங்டம் வரும், இந்த கிங்டம் வரும், தென் கம்ஸ் த மெசாயா அப்படின்ற பாயிண்ட், ரைட்? அதுக்கப்புறம் மெசாயா வருவார். ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் கமிங் வந்துருச்சு. ஆனால் இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்க்குற ராஜா மாதிரி மெசையா எப்போ வருவார்? அப்போ அந்த டைம் லைன், ரைட்? ஸோ தட் பிகம்ஸ் த ஃபோக்கஸ். நவ் இதையும் வாசிச்சிருங்க. எசேக்கியல் 30 verse 3. நாள் சமீபமா இருக்கிறது, ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். ரைட், when Jesus comes, judgment will be mostly on the Gentiles. கரெக்ட்? கிங்டம் எல்லாம் அடிபடுறதெல்லாம் யாருது? இஸ்ரேல் இந்த கூட்டத்தில் இல்லை. கரெக்ட் தானே? ரைட்? ஸோ மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஸோ தட் மீன்ஸ் நான் இஸ்ரேலுக்கு பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி, ரைட்? ஓகே, ரெவலேஷன் 11:2. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். ஆமாம், ஜெருசலேமுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் உண்டு. அதர் பீப்புள் வில் பி வாக்கிங் ஆன் இட். ஓகே, அதுவும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரெவலேஷன் 19 verses 17, 18, 19. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லோருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான்.
ம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். ம். So there is a time in the future when Revelation 19ல தான் யார் வரா? ஜீசஸ் வருவார் இல்ல? ஜீசஸ் அண்ட் த செயின்ஸ் வருவாங்க. அதுக்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆறாங்க பாருங்களேன். உலகத்து கிங்ஸு தெரியுதா? ரைட்? ஸோ நேர அகெயின்ஸ்ட் காட்னு ஆயிடுறாங்க இல்ல அந்த டைம்ல. அது ஆமாம், அது அது ரொம்ப ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஹீஸ் காட்னு நினைக்கிற ஒரு டைம் மாதிரி பீப்புளுமே நேர அகெயின்ஸ்ட் காடுக்கு தான் போகிறாங்க. ஒவ்வொரு பிளேக் அனுப்பும் போதும் தேல் ஒன்லி பிளாஸ்ஃபீம் காட், தேல் நாட் ஃபியர் காட். இல்லை பயப்படணும்ல, ஐயோ இதெல்லாம் செய்யக்கூடிய தேவன், நம்ம மரியாதையாக போயிடலாம் அப்படின்னு இருக்கலாம். பட் தே டிட் நாட் டூ தேட். ஸோ அது ஒரு பயங்கரம். எனிஹா, ஸோ அப்படிலாம் ஒரு காலகட்டம் வருது. ஸோ இது எல்லாமே அந்த ஜென்டைல்ஸ் உடைய ஃபோக்கஸ் இருக்கும்போது அந்த அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு படிக்கும்போது. நவ் லெட் us look at the verse which talks about times of Gentiles. ஜீசஸ் சொல்கிற பாயிண்ட் லூக் 21:24 பாருங்களேன். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இப்போ தானே ரெவலேஷனில் வாசித்தோம், ஞாபகம் இருக்கா? ரைட், அதே மாதிரி ஜீசஸும் அதுதான் சொல்கிறாரு. அதாவது ஜெருசலேம், ஓகே, லூக் 21 வந்து அந்த எண்ட் டைம்ஸை பற்றி டிசைபிள்ஸ் வந்து கேட்கும் போது ஜீசஸ் சொல்கிற போர்ஷன். ஓகே, அப்போ அவர் சொல்கிறாரு ஜெருசலேம் கஷ்டப்படும், நிறைய கஷ்டங்கள் உண்டு. கரெக்ட் தான் இல்லையா? நீங்கள் மேப் பாருங்கள், அதுக்கப்புறம் எத்தனை பேர் ரூல் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பாடுபடுது, அடிபடுது, இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸோ அது நடக்கும், அது இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன் டவுன், அப்படி தான் இருக்கும். ரைட்? ஸோ அப்படி சொல்லும் போது அவர் அந்த என்ன சொல்கிறாரு, டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் குறிக்கப்பட்டிருக்கு, அது நிறைவேறணும். ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். யூ கெட் மீ நவ்? ரைட்? ஸோ திஸ் இஸ் நாட் ஏதோ உலக ஹேப்பனிங் அப்படின்னு இல்லை. நோ, திஸ் இஸ் that is when we feel awed by God. இல்லை, காட் வெறும் கிரியேட்டர் மட்டும் இல்லை, கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டு போகல, சஸ்டெயின் பண்ணுறாரு. அதுவே அதிசயம். கிரேட், ஃபண்டாஸ்டிக். எவ்ரி டைம் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சீசன் வருது, மழை வருது, காலங்கள் நடக்குது, நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம், இன்றைக்கி வேலைக்குன்னு போகிறோம். அந்தந்த ரொட்டீன் செட் பண்ணி வச்சுருக்காரு, நிறுத்தி வச்சுருக்காரு. அது ஒரு பெரிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு, கிரேட் பாயிண்ட்டு. யூனோ, யூ கேன் பி அமேஸ்ட் பை த கிரியேட்டர். ரூலர்ஸ் ஆர் ஆல்சோ செட் பை ஹிம். திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். ஆனால் மீனிங் இல்லாமல் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒரே ஒரு மீனிங் தான் உண்டு எல்லாத்துக்கும். ஹவு டு பிரிங் மேன்கைண்ட் பேக் டு காட், அதான் மெயின் பாயிண்ட். அதுக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு கடவுள், கொடுத்துட்டே இருக்கிறாரு. அண்ட் தெர் வில் பி அ டைம் வென் ஹிஸ் கிரேஸ் என்ஸ், இல்லையா? மர்சிக்கு நின்று ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் இன் ஆல் த ப்ராஃபஸிஸ். ஸோ அது வந்து அந்த இந்த டைம் கூட குறித்து வச்சுருக்கு. திஸ் டைம் ஆஃப் ஜென்டைல்ஸ், அண்ட் யார் யார் வருவா, யார் யார் ரூல் பண்ணுவா, என்னென்ன நடக்கும், யார் யாருக்கு எப்படி இருப்பாங்க, அதுதான் இந்த விஷன். கோட்டாவும் ரேமாவும் அப்படிலாம் வாசித்தோம் இல்லையா? பீஸ்டா அப்படிலாம் பார்த்தோம்ல. அவங்க ஒவ்வொரு கேரக்டர் ஆஃப் எவ்ரி கிங்டமும் கொடுத்துருக்காரு. எல்லாம் கொடுத்து எழுதி இது ஒரு ப்ரீ பிளான்டு பார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இது நீங்கள் நம்ம இஸ்ரேல் மனுஷராக இருந்தால் நமக்கு அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தான் ஸ்கிரிப்சர் கிடச்சிருக்கு, நமக்கு தான் மெசையா வரப்போகிறாரு, நம்ம குடும்பத்தில் தான் பிறக்க போகிறாரு, சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் ஏப்ரஹாம், அப்படி பிறக்க போகிறாரு அப்படின்னு அவங்க நின்றுட்டு இருக்கும் போது கேப்டிவ் ஆகி போயாச்சு. கண்ட்ரி இல்லை, டெம்பிள் எரிஞ்சிருச்சு. அப்படி நிற்கிற ஒரு நிலமையில காடு கொடுக்குற ஒரு 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 ரெஸ்பான்ஸ் இது. இங்கே பாருங்க மக்களே, இது டைம் ஆஃப் ஜென்டைல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் கஷ்டம்தான் படுவீங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு, கொஞ்சம் இல்லை நிறையா கஷ்டங்கள் உண்டு, சிதறடிக்க போடுவீங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் உங்கள் மெசையா வராரு
ரைட்? தெர் இஸ் ஆல்வேஸ் ஹோப். ஐ எம் ஸ்டில் இன் கண்ட்ரோல். இப்போவே சொல்கிறேன் பாரு, இதுக்கப்புறம் இந்த கிங்டம் தான் வரப்போகுது, இதுக்கப்புறம் இந்த கிங்டம் தான் வரப்போகுது, இதெல்லாம் நடக்கும். பட் தென் ஐ வில் கம் அப்படின்றாரு இல்லையா? ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹோப் இன் திஸ் மெசேஜ். தெர் இஸ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி ஃபார் நான் இஸ்ரேல் பீப்புள். ஓ காட் நம்மளையும் பிளானில் வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷமும் நம்ம பட்டுக்கலாம். ஓகே ரைட். ஸோ திஸ் பார்ட் இஸ் நவ் பால் இந்த பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த டைம் ஆஃப் ஜென்டைல்ஸ்னு ஏன் காட் இப்படி ஒரு பிளான் பண்ணாரு அப்படின்றத ஹீஸ் எக்ஸ்பிளைனிங். ப்ளீஸ் ரீட் ரோமன்ஸ் 11:25-28. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவ பக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Yeah. So இதில் எல்லாம் I hope you noted all the points. Number 1, the church time is a mystery. கரெக்டா? அண்ட் ஆல்சோ இந்த எண்டு டைம்ஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரி தான் இல்லையா? நமக்கு ரொம்ப விளங்காத ஒரு போர்ஷன். அதனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏன் ஜென்டைல்ஸை திடீர்னு கடவுள் உள்ள ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வராரு. இவ்வளோ நாள் இஸ்ரேல் தான். ஏப்ரஹாம், யாக்கோபு, அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட சந்ததி, அவங்களோட ராஜாக்கள், இதே தான் நடந்துட்டு இருந்துச்சுல்ல இவ்வளோ நேரம் ஸ்டோரியில். இப்போ சடனாக மற்ற கிங்டம்லாம் கதைக்குள்ளே வருது. ரைட்? அப்போ இவர் எழுதுறாரு ஏன் அவங்க இப்போ மற்றவங்கெல்லாம் வராங்கன்னா அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். ஸோ தெர் ஷுட் பி அ ஃபுல்னஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ். அது தமிழில் என்ன வார்த்தை தயவுசெய்து வாசிங்க. 25 இருக்கிறது ஃபுல்னஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ்க்கு என்ன எழுதியிருக்கு? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். ஆமாம். ஸோ ஜென்டைல்ஸும் கிங்டமில் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பீரியடுன்னு ஒன்று கொடுத்து கடவுள் அவங்களுக்கு வேண்டிய காஸ்பலை கொடுத்து அவங்கெல்லாம் கரை சேர்ந்த பிறகு ஃபுல்னஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் இங்கே இஸ்ரேலுக்கு என்ன நடக்குமா? பிளைண்ட்னஸ் ஹஸ் ஹேப்பன்டு. தே ஹவ் நாட் நோட்டட் த மெசாயா. கரெக்டா? குரூசிஃபை பண்ண டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாட் ஆல் ஜூஸ் ஆர் கிறிஸ்டின்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் கிறிஸ்டின்ஸ். ஆனால் எல்லாரும் கிறிஸ்டின் இல்லை மெசையா வந்துட்டாரு, ஜீசஸ் தான் மெசையான்றதை அக்னாலேஜ் பண்ணலை இன்னும் அவங்க. ஸோ அவங்க தே ஆர் மேட் பிளைண்ட். தே ஆர் ஸ்டில் பிளைண்ட். எது வரைக்கும் தே வில் பி பிளைண்ட்? ஃபுல்னஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் வரைக்கும். கரெக்ட்? எப்போ இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் முடியும்? நம்ம பிலீஃப் வந்து சர்ச் எண்ட் பீரியட் வரைக்கும். ரைட்? ஸோ ரெவலேஷன் அட்டன் பண்ணுறவங்க மைட் அண்டர்ஸ்டாண்ட். ராப்சர் முடிஞ்சு நம்ம பேசுகிறோம்ல, ராப்சர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கடவுளுடைய கண்ணு இஸ்ரேலை நோக்கி போய் இனிமேல் ப்ரோ இஸ்ரேலாக நடக்கும் எல்லாம். திரும்ப இவ்வளோ காலம் எப்படி இந்த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ்க்கு முன்னாடி இஸ்ரேல் தான் ஃபுல் ஃபோக்கஸில் இருந்த மாதிரி அந்த ராப்சருக்கு அப்புறம் திரும்ப இஸ்ரேல் வில் பிகம் த ஃபோக்கஸ். அவங்கள எப்படி அடித்து திருத்தி தனக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்றது தான் அங்கே நடக்கிறது. அதுக்கு தான் ட்ரிபுலேஷன், அதுக்கு தான் வெவ்வேறு காரியங்கள் நடக்கும். நம்ம அந்த ரெவலேஷனில் படிக்கும் போதும் யூ வில் அதை நோட் பண்ணுவீங்க. ஐ எம் ஜஸ்ட் ஹைலைட்டிங் தட் பாயிண்ட். ஓகே? ஃபுல்லாக அந்த காரியங்கள் நடக்கிறது எல்லாம் இஸ்ரேலுக்கு நடக்கும். சர்ச்சுக்கு நடக்க தேவையில்லை. ஏன்னா இட் வில் பி லைக் ஃபுல்னஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் அஸ் கம்முன்னு முடிஞ்சிடும். சர்ச்சுடைய பர்பஸ், சர்ச் ஒரு துண்டு மாதிரி, ஒரு பிளாக் மாதிரி நடுவில் வந்துட்டு அது போயிடும். ஸோ வந்ததும் பென்டிகாஸ்டில் திடுமுன்னு 1 டேயில் ஆரம்பிச்சுது. அதே மாதிரி திடுமுன்னு 1 டேயில் முடியலாம். கரெக்டாக முடியும்ன்றது என்னோட திங்கிங். ஃபஸ்ட்டு பென்டிகாஸ்ட் ஆரம்பித்தது கடவுள் அப்பாயிண்ட் பண்ணது ஒரு 7 ஃபீஸ்ட் தான். 7 ஃபீஸ்ட் தான் வருஷத்தில். அதில் ஒரு ஃபீஸ்ட்டு பென்டிகாஸ்ட். அதுக்கு அடுத்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ராப்சர். ரைட்? ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் டு
அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் வந்து ஒரு 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 பிளாக், ஒரு யூனிட், ஒரு செட்டப் அப்படின்றது எனக்கு என்னமோ அது ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, நவ் இன்னொன்று யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த 7th சாப்டர்லேருந்து 12th சாப்டர் டேனியலுக்கு கொடுத்த ப்ராஃபஸீஸ்ன்றது இட் இஸ் வெரி கிளியர். நம்ம இப்போ ரொம்ப நான் படித்தது ஸ்டாச்சு ட்ரீம் இல்லையா, அது சாப்டர் 2ல் இருக்குது. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதே தான் அந்த 4 பீஸ்ட்லேயும் வந்தது. நம்ம அந்த ஸ்லைடில் பார்த்தோம். ரேம் அண்ட் கோட்டும் பர்ஷியன் க்ரீக் கிங்டம் தான், பர்ஷியா அண்ட் கிரீஸ் தான் அடுத்ததும். நார்த் அண்ட் சவுத் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது இருக்கட்டும். ஸோ ஆல் த க்ரீன் இஸ் டாக்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் ஆஃப் திஸ் எர்த். ஸோ ஃபார் வி ஆர் குட். நம்ம சீரீஸில் நம்ம என்ன படிக்கிறோம்? மெசையானிக் ப்ராஃபஸிஸ் படிக்கிறோம். இந்த ப்ராஃபஸி இஸ் நாட் பாயிண்டிங் டு த மெசையா, ரைட்? இட் இஸ் பாயிண்டிங் டு த ஃபியூச்சர் இன் எர்த். என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற காரியம், ஏர்த்தில் நடக்கிற காரியங்கள். ஸோ அதனால ஐ எம் நாட் கோயிங் டு கோ ஸ்டடி இந்த க்ரீன் சாப்டர்ஸ் டூ மச். நம்ம நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம மோர் வி வில் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸை பற்றி எங்கெல்லாம் எழுதியிருக்கோ அதை நம்ம கூட படிப்போம். ஓகே, நவ் பிஃபோர் வி ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு இப்போ தான் பார்த்தேன், சாரி. ஓகே, ஸோ நவ் ஐ வாண்ட் யூ டு நோட் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இதே ட்ரீம், ஸ்டாச்சு ட்ரீம் தான் அழகாக ஒரு ஸ்டாச்சு கோல்டு, சில்வர், பிரான்ஸுன்னு ஒரு சூப்பராக பார்த்தோம். பவர்ஃபுல்லாக கால் கையின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே அதே விஷயம், அதே நியூஸ், 4 டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் வரப்போகுதுன்ற அதே நியூஸ் தான் சாப்டர் 7ல் இருக்கும். ஆனால் சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா எல்லாம் பீஸ்டாக கொடூரமாக பயங்கரமாக இருக்கும், ரைட்? அது வேடிக்கையாக இல்லை? ஸோ வென் மனுஷர் பார்த்த ட்ரீம் ஆஃப் கிங்டம்ஸ், அதுதான் நெபுகாத்நேசர் ட்ரீம். அது வந்து அப்படியே சூப்பராக க்ளோரியஸாக கோல்டாக சில்வராக அழகாக தெரியுது. கடவுள் பார்க்கும் போது அது எப்படி தெரியுது? பீஸ்டாக தெரியுது, பயங்கரமாக கொடூரமாக, இல்லை க்ரூவலாக, அழகு இல்லாமல். ஜஸ்ட் இமேஜினா, நம்ம எது அழகுன்னு நினைக்கிறோமோ அது கடவுள் கண்ணில் அழகாக இருக்கணும்ன்ட்டு இல்லை. மேபி இட் லுக்ஸ் வெரி அக்லி இன் ஹிஸ் ஐஸ். நம்ம இப்போ வந்து கிங்காக ஒரு கிங்டம்க்கு கிங்காக இருக்க போகிறோன்னா நம்ம வந்து அதை பெரிய பிளெஸ்ஸிங்குன்னு நினைப்போமா இருக்கும். மேபி இட் இஸ் நாட், மேபி இட் இஸ் லைக் அ பீஸ்ட். யா, ஸோ அதை ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க, அது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஸ்லைட்ஸ் பார்த்த மாதிரி ஃப்யூச்சரை ப்ராஃபஸியாக எழுதியிருக்கு. இந்த செக்குலர் வேர்ல்டு இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவங்க முழுங்க தான் செய்வாங்க. ஏன்னாக்கா 2-3 சூப்பர் பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். ஏன்னா டேனியல் வந்து ஆக்சுவலாக எல்லா கிங்டம்ஸை பற்றி நடக்கிறதுக்கு முன்னாடியே வேறு எழுதிட்டார் இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அதனால செக்குலர் பீப்புள் வேறு ஸ்டோரி சொல்லுவாங்க. டேனியல் அப்புறம் எழுதப்பட்ட புக்கு, 400 இயர்ஸ் 500 இயர்ஸ்க்கு அப்புறம் பாஸ்ட்டை பற்றி எழுதியிருக்கு, ஃப்யூச்சரை பற்றி எழுதலை, அப்படிலாம் பேசுவாங்க. அதனால் பி ரெடி ஃபார் இட். நம்பர் 1 பாயிண்ட், அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. 1, டேனியலுன்ற ஒரு ஹீப்ரூ அரமாயிக் புக்கு. அரமாயிக் எழுதுனதுலாம் ரொம்ப வேலிட். ஏன் வேலிட்? பேபிலோனில் இருக்கிறாரு, அரமாயிக்கில் எழுதுகிறாங்க, ரைட்? ஸோ 2 லாங்குவேஜில் எழுதப்பட்ட புக்கு டேனியல் புக்கு. பார்ட் ஆஃப் இட் இஸ் இன் ஹீப்ரூ, பார்ட் ஆஃப் இட் இஸ் இன் அரமாயிக். இது ஒரிஜினல் அவங்களுடைய பைபிளில் இருக்கிற டேனியல் புக்கு. அதிசயம் என்னன்னாக்கா, அப்போ அது அவர் 500 BC எழுதியிருப்பார் இல்லையா? 500 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ் எழுதிட்டார். 300 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ் கிரேக்க டைமில் க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க ஹீப்ரூ புக்ஸ் எல்லாம். அது பண்ணும் போது அதுலேயும் டேனியலுடைய டிரான்ஸ்லேட்டட் காப்பியும் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 300 இயர்ஸ் ஷோரா பிஃபோர் ஜீசஸ், 200% 2 லாங்குவேஜ்லேயும் இல்லை, க்ரீக்லேயும் இருக்குது, ஹீப்ரூலேயும் இருக்கிற ஒரு புக்கு டாக்கிங் அபவுட் த ப்ராஃபட்டிக்கலி அபவுட் ஃப்யூச்சர் ஆஃப் த கிங்டம்ஸ் இருக்குது கையில். ஸோ பயங்கர எவிடன்ஸோடு இருக்கிற ஒரு புக்கு டேனியல். நம்பர் 2, ஓகே, ஆமாம், ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கமிங்க்கு முன்னாலே இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, ஜீசஸ் டேனியலை பற்றி பேசுவார். வாசிச்சிருவோமா? சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மேத்யூ, ஓகே, வாசிங்க அப்புறமா. ஓகே, மேத்யூ 24, மார்க் 13 ரெண்டும் ஒரே சிச்சுவேஷன் தான். அந்த
நம்ம லூக் 21 படிச்சிங்கல்ல, அதே இதுதான் இந்த 2 காஸ்பல். இதில் பார்த்தீங்கன்னா டேனியல் எழுதின அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார். ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? டேனியல் எழுதினாரு. அப்போ என்ன அர்த்தம்? வேற யாரும் எழுதலை, மற்ற நான் கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறது மாதிரி எழுதலை, டேனியலே எழுதினது, ஜீசஸே வந்து சொல்லிட்டாரு. நம்பர் 1. நம்பர் 2, ஜீசஸ் கால்ஸ் டேனியல் அ ப்ராஃபிட். ஓகே, அப்போ ப்ராஃபஸி அவர் மூலம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கன்ஃபர்ம்டு. கரெக்டா? ஸோ ரொம்ப ஒரு ட்ரூ புக் வித் லாட் ஆஃப் எவிடென்சஸ். இட் டாக்ஸ் அபவுட் வேர்ல்டில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம். இனிமேல் மெசையானிக்கை நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் பேஷண்ட் அண்ட் ஸ்டிக்கிங் அரவுண்ட். ஆமாம், இதை தான் அந்த 4 கிங்டம்ஸும் 4 பீஸ்டும் அவர் பார்த்த 4 பீஸ்ட்ஸ். ஓகே, சரி. பட் அந்த ஃபீட் மென்ஷன் பண்ணல பமலா, ஆமாம், த சாண்ட்னா ஃபீட் வந்து நான் மென்ஷன் பண்ணல இன்னும். ஏன்னாக்கா இட் இஸ் மச் மச் லேட்டர் இல்லையா? 1500 ஓகே. ஏடிக்கு அப்புறம் நடக்கிற காரியம். அதனால ஐம் கீப்பிங் ஸ்டில் ஃபோக்கஸ் ஆஃப் ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங். அப்போ அதுக்கு முன்னால் உள்ள பீரியட் தானே? கரெக்ட் தானே? ஓகே, ஓகே. ரோமன் ரூல் வரைக்கும். Yes. So Greece and Roman வரைக்கும் we are ending with this thing. That is silver and not silver, iron. அயன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பாதம் மட்டும்தான் இல்ல. bronze. ஆமா, ஆமா. பாதம் மட்டும்தான் இல்ல. ஓகே. பாதம் எனிவே இட் இஸ் ஒரு மிக்ஸ்டு கம்யூனிட்டி, உடஞ்சு போனது. ஸோ அதுதான் தானே குறிக்குது. ஸோ தட் ஆல் ஹேப்பன்ட் மச் லேட்டர் இல்லை, 1500க்கு அப்புறம் நடந்த காரியங்கள் இல்லையா? ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரி கொஞ்சம் முன்னாடியே ஃபார்ம் ஆயிருச்சு. ஆமாம், ஸோ தட் ஆல் ஹேப்பன் மச் லேட்டர், விச் டஸ் நாட் இம்ப்ளிகேட் நம்ம மெசையானிக் ப்ராஃபஸியில் இம்ப்ளிகேஷன் இல்லை. ஒன்று ஃபர்ஸ்ட் கம்மிங் பற்றி ஃபோக்கஸ் இருக்கணும், இல்லை செகண்ட் கம்மிங் பற்றி இருக்கணும். கரெக்ட் தானே? ஸோ ஆமாம், அண்ட் நவ் மை ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆன் த ஃபர்ஸ்ட் கம்மிங். செகண்ட் கம்மிங்கும் இந்த இப்போ டேனியல் பற்றி இருக்கிற நிறைய செகண்ட் கம்மிங் ரெவலேஷனில் நிறைய நம்ம படிப்போம். ஸோ தெர் இஸ் டூ மச் ஆஃப் ஓவர்லேப். நம்ம ரெண்டையும் அட்டன் ரொம்ப ஓவர்லேப் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு டாக் லெஸ் அபவுட் end times prophecy in faithful servants. I'll talk more in Revelation, but we'll talk about Jesus related verses kattai highlight பண்ணி படிப்போம். Make sense? Yeah, sure. Okay. Okay. Just a small doubt. The Sure. 10 to 12 hour South and North Kingdom, is it talking about the same or it is? இல்ல, ஆக்சுவலா இட் வில் ஸ்டார்ட் ஆஃப் லைக் தட், கொஞ்சம் அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் மாறிடும் அதுக்கப்புறம் இடையில. இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் ஆன்டி கிரைஸ்ட், ஆர்மகெடன், அந்த எண்ட் டைம்ஸில் நடக்கிற வார் சண்டைகளுக்கு போயிடும். அப்படியே அது ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிச்சா அப்படியே டில் கோன் டில் தேர். அப்படின்னா அது இன்டர்பிரேட்டிவ் இல்லையா? இப்போ நடக்காத காரியம். இப்போ ஒரு நார்த்தில் ஒரு கிங்குன்னு இல்லையே. ஸோ தீஸ் திங்ஸ் பிகம் இன்டர்பிரேட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா மற்ற ஸ்பீக்கர்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் இப்போதைக்கு. ஈஸியாக சொல்கிற ஒரு 1-2 கமெண்ட்ஸ். காக் அண்ட் மேகாக் சொல்லுவாங்க. தட் இஸ் ரஷ்யா இஸ் கோயிங் டு பிரிங் அப் ஒரு குரூப் ஆஃப் கிங்டம்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். மேக் சென்ஸ் இல்லையா? ஸோ அவங்க கொஞ்சம் கூட்டு சேர்த்துட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வி கேன் கெஸ். எப்படி கெஸ் பண்ணுறோம்? அமெரிக்கா இங்கே ஹெல்ப் பண்ணால் அப்போ அமெரிக்காவோட எனிமியாக இருந்த ரஷ்யா இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணும். இதை வச்சு கொஞ்சம் சொல்லலாம், இதான் நார்த்து இது சவுத்துன்னு சொல்லலாம். ஆனால் இட் பிகம்ஸ் இன்டர்பிரேட்டிவ். ஓகே, ஸோ இட் நீட் நாட் பி பர்ஷியா அண்ட் கிரீஸ். ஓகே, கிரீஸே உடஞ்சிருச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ கூட குட்டி போர்ஷன் ஆஃப் அலெக்சாண்டர் டைம் கிரீஸ் தான் இப்போ இருக்குது கிரீஸ்ன்ட்டு. ரைட்? ஆமாம். ஸோ திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு ஃப்ரம் தட். அதனால் நார்த்து சவுத் எபினி இஃப் யூ ரீட் அ லாட் இட் இஸ் வெரி எண்ட் டைம் ப்ராஃபஸி, நாட் நமக்கு பாஸ்ட். Okay. அதனால தான் அதை எழுதினேன். அந்த வேர்ஸ் 36லாம் இட் இஸ் அபவுட் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அங்கே போயிடுச்சு. அதான் அந்த டில் எண்ட் டைம்னே எழுதினேன் நான் அந்த வேர்ஸ் 36ல். வேர்ஸ் 36 வாசிக்கிறீங்களா? யாராவது கையில் வச்சுருந்தீங்கன்னா வாசிங்க. ஜஸ்ட் நம்ம இதை பற்றி பேசுகிறனால.
Anything else? Yes, I thought I can ask you in person. Mm, Just a curiosity question. mm, Gentiles, when Saul saw the dream, Jesus, I mean, he got a vision from the heaven saying that, நான் சுத்தமாக்குனதை நீ தீட்டாக எண்ணாதே mm. அப்படின்னு Peter. சொல்லிட்டு, Mm, இட் மீன்ஸ், யா, mm, சாரி, பீட்டர். mm. ஸோ அது வந்து அந்த ஃபுல் கூடையில ஃபுல்லா இட் வில் பி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் Correct. இருக்கும்போது ஹீல் திங்க் தட் இட்ஸ் நாட். So that is actually related to Gentiles. They are also God purify பண்ணதா we cannot tell like that அப்படின்னு. Correct. But when we see today, no, Mm. Gentiles will not enter at all அப்படின்னு இருக்கு. அது எப்படி இது எங்க ரெண்டும் போட்டிருக்குப்பா எப்படி Gentiles will not enterன்னு? தள்ளப்படுவார்கள் நம்ம படிச்சோமே. அந்த கொஞ்சம் பேக் போங்க. ரோமன்ஸ் ரோமன்ஸ்ல நம்ம படிச்சோம். ரோமன்ஸா ரோமன் 11ல. ரோமன்ஸ் ஆமா. 11லயா? இல்லையே. திரும்ப வாசிங்க பாப்போம். அதுல ஃபுல்னஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ், ஜென்டைல்ஸ்ல இருந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காரு, காட் சேவ் பண்ணிட்டே இருக்காரு. அது ஒரு நம்பர், ஒரு செட், ஒரு நம்பர் வச்சிருக்காரு காட் மனசுல. அந்த நம்பர் கணக்கு வர வரைக்கும் இஸ்ரேல் வில் பி கெப்ட் பிளைண்ட். பட் ஜென்டைல்ஸ் உள்ள விட மாட்டாங்கன்னு எங்க இருக்கு? ஜெருசலேம ஜென்டைல்ஸ் ரூல் பண்ணுவாங்கன்ற பாயிண்டா? ஆமா ஆமா, அது கரெக்ட் தானே? அது ஒண்ணு. அது கரெக்ட், ரூலிங் ஓகே. ஆமா, பட் ஆமா. ஹியர் பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், இஸ்ரவேல் புறஜாதியாரின் போவாங்க. காலம், ஆ, ஆ. அதுதான், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். which means that there will be upper hand, their hand will be upper and Israel hand will be lower. Is that the meaning? Yes, correct. You are absolutely correct. Okay. அப்படிதானே I took it இருந்தாங்க, in other way. யார் யாரோ ரூல் பண்ணாங்கல்ல ஜெருசலேம, Correct, correct. Okay. ரைட்? அதனால அப்படி எழுதியிருக்கு. அண்ட் ஜெருசலேம் யூத மக்களும் படாத பாடுபட்டிருக்காங்கல்ல. அவங்களோட ஹிஸ்டரியும் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி ஒரு நாள் ஒரு செஷன்ல படிச்சோம். எப்படி அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க அசிரியா காலத்து கேப்சர்ல இருந்து. தேவர் அண்டர் அதர் கிங்டமோட ரூல். அதில் பயந்து ஓடி வெவ்வேறு நாட்டுக்கு போய், அதனால தான் ஜூஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் ஜூஸு, கொச்சினில் ஜூஸு, நம்ம நார்த் ஈஸ்டில் அசாமில் ஜூஸு. எப்படி அங்கெல்லாம் போனாங்க? எப்படி லிட்ரலாக சிதறடிக்கப்பட்டாங்க. ரஷ்யன் ஜூஸ், அமெரிக்காவில் ஜூஸ், ஜெர்மனியில் ஜூஸ், ஜூஸ் ஆர் எவ்ரிவேர். நிஜமாவே சிதறடிக்கப்பட்டாங்க. தே லிட்ரலி வெண்ட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. போனாங்க. கடவுள் ஆனால் திரும்ப கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஒரு கண்ட்ரியாகவும் ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுவும் ப்ராஃபஸி தான். அந்த ப்ராஃபஸியும் உண்மையாயிருச்சு. ஸோ Okay. So in Revelation 11:2 also, ஜாதிகளுக்கு ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் இருக்குது. இதேதான் trampled by the same thing, trampled by the Gentiles. இதேதான் அங்கேயும் மிதிப்பார்கள்னு அங்க எழுதியிருக்கு. அதேதான், சேம். Okay. There is a part, but there is a part in the temple which is kept for Gentiles. அதுக்கு அளவே கிடையாது, ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருது சர்ச்சா. சோ அதுதான் இப்படி சொல்லி இருக்கா, புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால். ஓகே, கரெக்ட், கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, வெரி கிளியர். ஓகே, குட் பாயிண்ட் யூ ரேஸ்ட். நல்ல பாயிண்ட். each word matters. Each word matters, yeah. Deepa படிச்சோம்னா, yes, ஆமா. So praise God. Thanks Pamela for the clarification. Praise God. Thank God he was able to explain. Thank God. சரிப்பா, வேற கொஸ்டின் இல்லைன்னா சாந்திகா, ஓவர் டு யூக்கா. ஓகேம்மா, ஜெபிச்சு முடிச்சிடலாமா? நம்மளுடைய சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இம்மட்டுமாய் கிருபையாய் மீண்டுமாய் கூட கத்தாவே, மாதத்தின் முதல் நாளையே கத்தாவே நீங்க எங்களுக்கு பைபிள் ஸ்டடிக்காக கொடுத்த தயவுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதையும் உடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறோம் தாப்பனே. உம்முடைய கிருபை எங்களோடு தங்கி இருக்கட்டும். உம்முடைய வெளிப்பாடுகள் இன்னும் அதிகமாக எங்களுக்கு வெளிப்பட நீங்க கிருபை செய்தல்லுங்க. இன்னும் கத்தாவே மண்டை கெட்டி சேரக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் உண்மை அறிந்து கொள்ளும் அறிவையும் கத்தாவே நீங்க எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம். மகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
வர முடியாமல் இருந்த ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே இந்த நேரத்துல நினைக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கூட கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா. வர இருக்கிற ஸ்டடீஸையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். நல்ல விளங்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்தல்லுங்க. ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நீங்க நிரப்பி எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Amen. Thank God. Amen. Amen. தேங்க்யூமா. Oh, God's grace, Akka. Thanks, Da. Thank you, Akka. Thanks, Ma. Kamala. Thanks, Ma. Bye. Thank you. Have a wonderful Sunday. Oi. You too, auntie. And a wonderful எங்க